நேத்து மெசேஜ் போட்டாங்க. இது மாரி காலையில 9 to 5 மணி வரலாம் ஷட்டவுன்மான்னு சொல்லிட்டு போட்டு மெசேஜ் வந்தது. நான் பார்த்தேன். பார்த்த பிற்பாடு இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஷார்ப்பா பண்ணாங்க. பண்ணிட்டு 5 மணிக்கு எங்களுக்கு கரண்ட் குடுக்கல. 6, 6:45க்கு வந்தது கரண்ட். வந்தது ஒரு 1 ஹவர் கூட இல்ல. உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு இவங்க ஏதோ வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் இங்க ஏதோ ஒரு மிஸ்டேக்ன்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிச்சிருந்தா சுத்தமா வரல. இப்பதான் 1:30 மணிக்கு மேல தான் இந்த கரண்ட் வந்தது. அதுவும் நாங்க சாலை மறியல்ல உட்காந்து போலீஸுங்க வண்டிங்கெல்லாம் மறியல் பண்ணி நிப்பாட்டின பிற்பாடு போலீஸுக்குன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாமே அவருக்கு போன் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் போன் அட்டன் பண்றதுக்காண்டி இப்ப மக்களுடைய பாதிப்பு நாங்க பண்றதுக்கு அவர் பதில் கொடுக்கல. ஏஇ யாருமே எடுக்கல. எந்த எந்த போனுக்கும் ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல. அதனால நாங்க இந்த சாலை மறியல்ல குழந்தை சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட தூக்கிட்டு இப்போ உட்காந்துருந்தோம். லேடிஸுங்க எல்லாமே 4 தெருவுல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு 2 பேர் 3 பேர் கூட எப்ப குழந்தைங்கள ஒவ்வொருத்தர் வச்சுக்கின்னு இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுன்னு இருக்கிறோம் இந்த காந்திப்பேட்டை கிராமத்துல. பசங்க கிட்ட சொல்லுவோம் ஊர்ல அதுக்குன்னு போயிட்டு அந்த இபி ஆபீஸ் 10 பேர் 5 பேர் எங்கடா இருக்குன்னா இபி ஆபீஸ் இருக்கிறோம் அங்கதான் போயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பாட்டு குழந்தைகளை வச்சுன்னு வெளியில உட்காந்துருக்க வேண்டியதுதான். வெளியில நாங்க உட்காந்துருக்க வேண்டிய நாங்க கேட்டோம் எங்கடா இருக்கிறீங்கன்னா நாங்க இபி ஆபீஸ் தான் இருக்கோம். யாரும் இல்ல, எந்த ஸ்டாஃபுங்களும் அங்க வேலை பார்க்கல. இருந்தாலும் குடிச்சிட்டு இது மாதிரி தண்ணி அடிச்சுட்டு படுத்துனுக்குறாங்க. சரியான பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. இதனால அவனுங்க போயிட்டு போயிட்டு நாங்க இந்த பிரச்சனையை சந்திச்சுன்னு இருக்கிறோம். இப்போ 1 ஹவர் நாங்க நிறைய தெரிஞ்சுக்கோ தெரியாதவங்க லேடிஸ்க்கு எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. இப்போ அந்த போலீஸுக்கு பண்ண அராஜகம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கரெக்டா அவங்க போய் தனியா போய் பேசுறாங்க. போய் பேசி அங்கிருந்து இப்ப இந்த கூட்டத்தை கலைக்குதான் பாக்குறாங்களா காண்டி சரி இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு உக்காடுறாங்களே, சரி அவர் ஒருத்தரை நம்ம எப்படின்னா வர வச்சு இதுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தரணுன்ற ஒரு இது எடுக்கல. நீ கூட்டத்தை கலைங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷா வர வச்சோன்னா இப்ப எவ்வளவு பேர் எல்லாருமே இப்ப இந்த வண்டி ஸ்ட்ரைக் பண்ணவங்க பூரா எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. பாவம் இவ்வளவு பேர் உக்காந்துக்கிறாங்கன்னு இவங்க போலீஸ் என்ன பண்றாங்க, இவங்க அந்த வழிய சரி பண்றதுக்கோசரம் நீங்க கலைங்க. ப்ரெஷ் வந்த உடனே இப்ப இந்த கூட்டம் எல்லாருமே எங்களா கூட நின்னாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, நீங்க அப்படி நின்ன உடனே எல்லாருமே கழிச்சிட்டாங்க. நீங்க போய் வண்டிகள் எல்லாரும் போய் உட்காருங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப கூட்டம் தெரியுது. அப்ப அவரு ஜேஇக்கு உடந்தையா இருந்துக்கிறாங்க. ஆனா பேசுறாங்க. அவங்க இந்த 1 ஹவரா நாங்க 2 ஹவர் 3 ஹவர் உட்காந்துருந்தோம். அவர் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இருந்தார் போலீஸ். அவர் பேசத்தெல்லாம் நாங்களும் கண்காணிச்சிருந்தோம்.